Nandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கட்டாயம் சரியான பதிலடியை கொடுப்போம்னு சூளுரைச்ச மத்திய அரசு இப்ப சரியான ராணுவ பதிலடியை கொடுத்திருக்கு. காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்கு போன பெண்களோட கணவர்களை கொன்னு ரத்த வெறியாட்டம் ஆடின பயங்கரவாத கும்பல்களோட தலைமையகங்களை எல்லாம் தகர்த்திருக்கு இந்திய விமானப்படை. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய எல்லையை தாண்டாமலேயே பாகிஸ்தானை நிலைகுலைய செஞ்சிருக்கு இந்திய விமானப்படை. அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். ஏப்ரல் 22 காஷ்மீருக்கு சுற்றுலா போன பெண்களோட கணவர்களை கொன்னு பயங்கரவாதிகள் ஆடின ரத்த வெறியாட்டத்தை இந்தியர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாது. என்னையும் கொன்னுடுன்னு கதறின பெண்கள் கிட்ட போய் மோதிக்கிட்ட சொல்லு அப்படின்னு பயங்கரவாதி சொன்ன காட்சி இந்தியர்கள் மத்தியில பெரும் கோபத்தை ஏற்படுத்திச்சு. அப்படி பஹல்காம்ல கணவரை இழந்து இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய பெண்களுக்காக பயங்கரவாதிகளை பழிதீர்க்க ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமா முடிச்சிருக்கு இந்திய ராணுவம். பெண்கள் நெத்தியில வைக்கக்கூடிய குங்குமத்தை குறிக்கவே இந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு பெயரிடப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வைக்க பிரதமர் மோடியே பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆபரேஷன் சிந்தூர்ல வெறும் 25 நிமிஷங்கள்ல பயங்கரவாதத்துக்கு துணை நிற்கிற பாகிஸ்தானுக்கும் சிறப்பான பதிலடியை கொடுத்திருக்கு இந்திய விமானப்படை. இதுவரையில இந்தியர்களை ரத்தம் சிந்த வச்ச பயங்கரவாத இயக்கங்களோட தலைமையகங்கள், பயிற்சி முகாம்கள்ல எல்லாம் குண்டுகளை வீசி செதச்சிருக்கு இந்திய விமானப்படை. பாகிஸ்தான் எல்லைக்குள்ள 4 பயங்கரவாத முகாம்கள், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 5 பயங்கரவாத பயிற்சி முகாம்கள்னு 9 இலக்குகளை குறிவச்சு குண்டு வீசி இருக்கு இந்திய விமானப்படை. ஆபரேஷன் சிந்தூர் அதிகாலை 1:05 மணிக்கு தொடங்கி 1:30 மணிக்குள்ள முடிக்கப்பட்டிருக்கு. 9 பயங்கரவாத முகாம்கள் மேல தாக்குதல் நடத்த 24 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு. 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதோட 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்திய விமானப்படை ஏவுன 24 ஏவுகணைகளும் துல்லிய தாக்குதல்களை நடத்தினதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. பயங்கரவாத கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதை உளவுத்துறை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏவுகணைகள் தரையிலிருந்தும் வான்வழியாகவும் ஏவப்பட்டிருக்கு. கண்காணிப்பு ட்ரோன்கள் மூலமா இந்த தாக்குதல்களை நேரலையா கண்காணிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் எல்லைக்குள்ள பஹ்வல்பூர், முருத்கேயி, தெஹ்ராகலான், சியால்கோட் இந்த பகுதிகளில் இந்திய விமானப்படை பயங்கரவாத நிலைகளை பதம் பார்த்திருக்கு. ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பிம்பார், கோட்லி, குல்பூர், முசாஃபர்பாத்ல செயல்பட்ட பயங்கரவாத பயிற்சி முகாம்களையும் செதறடிச்சிருக்கு. இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் பஹவல்பூர் அப்படிங்கிற பகுதியில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்துச்சு. ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கத்துடைய தலைமையகம். இந்தியா நாடாளுமன்ற தாக்குதல், பதான்கோட் விமானப்படை தளம் தாக்குதல், புல்வாமா தாக்குதல், இப்படி இந்தியாவில் பல தாக்குதல்களை நடத்தின இயக்கம் தான் இது. பயங்கரவாதத்துக்கு ஆள் சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிச்ச மையத்தை இப்ப மைதானமாக்கி இருக்கு இந்திய விமானப்படை. இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு முருத்கேயிங்கிற பகுதி. இங்க இருக்கக்கூடிய மார்காஸ் தைபா முகாம் மேல இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுதான் மும்பை தாக்குதல், பஹல்காம் தாக்குதல் மாதிரி பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தின லஷ்கர்-ஏ தொய்பா பயங்கரவாத இயக்கத்துடைய தலைமையகம். மும்பையில் தாக்குதல் நடத்தின பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மையமும் இது. பயங்கரவாதி டேவிட் ஹெட்லி, அஜ்மல் கசாப் பயிற்சி பெற்ற மையமும் இதுதான். சியால்கோட்ல இருக்கிற மெஹமூனா ஜோயாங்கிற பயங்கரவாத முகாம் தகர்க்கப்பட்டிருக்கு. இது ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்துடைய தலைமையகம். இந்திய விமானப்படையுடைய இந்த சிறப்பான பதிலடியில 9 பயங்கரவாத முகாம்கள் 25 நிமிடங்கள்ல தகர்க்கப்பட்டிருக்கு. பயங்கரவாத முகாம்களை அழிக்கிறதுக்காகவே பல போர் முனைகள் ஒரே நேரத்தில் தாக்கி இருக்கு விமானப்படை. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்திய விமானப்படை இந்திய எல்லையை தாண்டாமலேயே பாகிஸ்தான்ல பயங்கரவாத முகாம்களை நிர்மூலமாக்கினது தான். எஸ்,
இந்திய ராணுவம் இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையையோ ஜம்மு காஷ்மீர்ல எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியையோ தாண்டல. அப்ப எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு நவீன ஆயுதங்களை மட்டுமே கையில் எடுத்திருக்கு. ஆனா 1971 போருக்கு அப்புறமா பாகிஸ்தானை கதற செய்ய இந்திய விமானப்படையுடைய அட்டாக்காகவும் அமைஞ்சிருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர். 2019 புல்வாமா தாக்குதல் அப்ப இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்கு போய் பாலகோட்ல இருந்த பயங்கரவாத முகாம்கள்ல குண்டு வீசிச்சு. 2016 ஊரி பயங்கரவாத தாக்குதல் அப்ப இந்திய ராணுவம் எல்லை கட்டுப்பாடு கோடை தாண்டி ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல செயல்பட்ட பயங்கரவாத முகாம்கள்ல தாக்குதல் நடத்துச்சு. அதை விட மாறுபட்டதா அமைஞ்சிருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தானுடைய மெயின் லேண்ட், அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்குள்ளேயே அட்டாக் நடந்திருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு ஸ்கேல்ப் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. 450 கிலோ எடையிலான குண்டை தூக்கிட்டு போகக்கூடிய இந்த ஏவுகணைகளால நீண்ட தூரம் ஆழமா ஊடுருவி தாக்குதலை நடத்த முடியுமா? அதாவது ஒரு 550 கிலோமீட்டர் தொலைவு ஊடுருவி தாக்கும். ஜிபிஎஸ், ஐஎன்எஸ் கைடன்ஸ் சிஸ்டம் அடிப்படையில் அந்த நிலப்பரப்போடைய தரவுகளை பயன்படுத்தி நிர்ணயம் செய்யப்பட்ட இலக்கை தாக்க முடியுமா? மிராஜ், ரஃபேல், சுகாய் 24 போர் விமானங்களில் பயன்படுத்தப்பட வல்லது தான் இந்த ஏவுகணைகள். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை அழிக்க ஹேமர் குண்டுகளை விமானப்பட பயன்படுத்தினதா தகவல்கள் சொல்லப்படுது. ஹேமர் ஏவுதள உயரத்தை பொறுத்து 50லிருந்து 70 கிலோமீட்டர் வரம்புல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய திறனையும் கொண்டிருக்கு. ஒரு துல்லியமான வழிகாட்டப்பட்ட குண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரான்ஸ் நாட்டில் இருந்து இந்தியா ஹேமர் குண்டுகளை வாங்கியிருக்கு. இந்த குண்டுகளை ரஃபேல், மிராஜ் 2000, மிக் 29, தேஜாஸ் விமானங்களில் இருந்து வீச முடியும். இந்த குண்டுகள் 125 கிலோ, 250 கிலோ, 500 கிலோ, 1000 கிலோ இந்த மாதிரி அளவுகளில் பயன்படுத்தப்படுது. வலுவான கட்டிடங்களை கூட ஊடுருவி சிதைக்கக்கூடியது தான் இந்த ஹேமர் குண்டுகள். இலக்குகளை தேடி அடையாளம் கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய கேமிகேஸ் ட்ரோன்களை கூட இந்திய ராணுவம் பயன்படுத்தினதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த வகை ட்ரோன்களால நீண்ட நேரம் வான்பரப்பிலேயே சுத்த முடியுமா? சரியான இலக்குகளை கண்டுபிடிச்சதும் தாக்குதலை நடத்துமா? வெடிகுண்டை வெடிக்க செய்யுமா? ஆயுத கிடங்குகள், ரேடார் மையம், பதுங்கு குழிகளை கூட அழிக்கும் தற்கொலைதாரியா கூட செயல்படக்கூடியதான் இந்த ட்ரோன்கள். இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கை விரிவா இருந்தப்ப கூட பாகிஸ்தான் ராணுவ மையங்களை குறிவைக்கல. பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாத வகையில பயங்கரவாத முகாம்களை மட்டுமே குறிவச்சிருக்கு. உங்க எல்லைக்குள்ள நுழையாமையே எங்களால பயங்கரவாதிகளை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு அச்சத்தை பாகிஸ்தானுக்கு காட்டியிருக்கு இந்திய விமானப்படை. பாகிஸ்தான் ஒருவேளை அத்துமீறினா எந்த ஒரு பதிலடியையும் கொடுக்க தயார் அப்படிங்கிற எச்சரிக்கையும் மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கு. Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.